இந்த மாரி ஒரு மர்மத்த நீங்க உங்க வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ரூப்கவுன் லேக். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹிமாலயன் மவுண்டன்ஸ்க்கு இடையில லொகேட் ஆக்கக்கூடிய இந்த லேக் தான் இந்த ரூப்கவுன் லேக். வின்டர் சீசன்ல பளபளன்னு கண்ணாடி போல மின்னிக்கிட்டு இருந்தாலும், அதோட உண்மையான நிறமே அந்த பனி உருகும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. அப்படி அந்த சில வாரங்களுக்கு அந்த லேக் கரைஞ்சிருக்கும்போது அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பயத்துல தான் இருப்பாங்க. அந்த லேக் கரைஞ்சிருக்கக்கூடிய சில வாரங்கள் பல எலும்புக்கூடுகளும், மண்டை ஓடுகளும் அதோட நிலப்பரப்ப வந்து அடையும். அது போக அந்த லேக்குள்ள போய் பார்த்தா 10, 100 இல்ல 1000கணக்குல எலும்புக்கூடுகளும், மண்டை ஓடுகளும் அந்த லேக்குள்ள இருக்கு. இது என்னான்றது யாருக்குமே இதுவரைக்கும் தெரியல. சயின்டிஸ்ட் அந்த எலும்புக்கூடெல்லாம் எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது, அதுல இருக்க ஒவ்வொரு எலும்புக்கூடும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்ததா அவங்க சொல்றாங்க. அதுல குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் இந்த மாரி எல்லாரோட எலும்புக்கூடுமே கிடைச்சிருக்கு. இப்படி சம்மந்தமே இல்லாம மலைக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல எப்படி இவ்ளோ எலும்புக்கூடுகள் வந்துச்சுன்றத ஆராய்ச்சி பண்ணும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுல தியரி என்னன்னா, அந்த பீரியட்ல ஏதாச்சும் ஒரு வார் நடந்திருக்கலாம். அதனால இத்தன பேர் இறந்து போயிருக்கலாம். இது தியரியா சொல்றாங்க. 2வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பல மண்டை ஓடுகள்ல எல்லாமே மேல் பக்கத்துல இருந்து உடைக்கப்பட்டதா இருக்கு. அப்படின்றப்ப சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல ஆலங்கட்டி மலை மாரி பெரிய பெரிய பனிக்கட்டிகள் விழுந்து அவங்க இறந்திருக்கலான்ற மாரி சயின்டிஸ்ட் கிளைம் பண்றாங்க. இதுலயும் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாரி ஒரு தியரி இருக்கு. அதுதான் இந்த தியரி. இங்க இறந்து கிடக்கிறவங்க எல்லாமே சபிக்கப்பட்டவங்க. எல்லாரும் சாபத்தினாலயும் அதிலிருந்து விடுபட முடியாம வேற இடத்துல இருந்து இங்க புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. இப்படி வந்தவங்க இந்த சாபத்தினால இறந்து போயிருக்காங்கன்னு ஒரு பக்கத்துல இருந்து சொல்றாங்க. இத நிரூபிக்க ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அங்க இருந்த எலும்புக்கூடுகள ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அது எதுவுமே ஒரு நிலப்பரப்ப சேர்ந்தது இல்ல. சவுத் ஏசியால இருந்தும், ஈஸ்டர்ன் மிட்டெரைன்ஸ்ல இருந்தும் பல அடையாளங்கள் அந்த எலும்புக்கூடுகள்ல கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரூப்கவுன் லேக் நமக்கு பல மர்ம கேள்விகளை எழுப்புது. கேள்வி நம்பர் 1 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்னதான் நடந்துச்சு? கேள்வி நம்பர் 2 இத்தன பேர் ஒரே இடத்துக்கு எப்படி இந்த நேரத்துக்கு வந்தாங்க? அப்படி வந்தவங்க எல்லாம் எப்படி ஒரே நேரத்துல இறந்து போனாங்க? அதே சமயம் அங்க வந்தவங்க எல்லாருமே ஒரே நிலப்பரப்ப சார்ந்தவங்க இல்ல. எல்லாம் வெவ்வேறு திசையில இருந்து அந்த இடத்த நோக்கி வந்திருக்காங்க. ஆனா அது எதுக்காக வந்தாங்கன்றது தெரியல. இன்னும் முக்கியமான ஒரு கேள்வி, இந்த மாரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு எதுக்கு சின்ன குழந்தைங்கள கூட்டி வந்தாங்க? இந்த மாரி பல கேள்விகளுக்கு பதில் தெரியாத மர்மமா தான் இந்த ரூப்கவுன் லேக் இன்னமும் இருக்கு. இந்த மாரி ஒரு டெட்லியான லேக்க பத்தி, இல்ல இந்த மாரி ஒரு மர்மத்த பத்தி கேள்விப்பட்டிருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, இத இப்ப தான் நான் புதுசா தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம சேனல லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதுல இன்னும் சிரிக்கக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இந்த லேக்கோட இன்னொரு பேரு த பியூட்டி லேக்காம். கேட்கவே வேடிக்கையா இருக்குல்ல. ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள கொண்ட லேக்கு குடுக்குற பேராங்க இது. இத பத்தின உங்க தாட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல